ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML, CSS அண்ட் JavaScript. இங்க HTMLன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டோட லேஅவுட் அண்ட் அதுல இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் CSSன்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டெவலப் பண்ண லேஅவுட் அண்ட் காம்போனன்ட்ஸ்க்கு கலர் அண்ட் ஸ்டைல கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியுற ரெண்டு இமேஜ பாருங்க. ஒன்னு வித் CSS, இன்னொன்னு வித்அவுட் CSS. நெக்ஸ்ட் JavaScriptன்றது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். இதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டோட ஃபங்க்ஷனல் பிஹேவியர்லாம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஆர்டர் பிளேஸ் ஆகணும், இல்ல ஒரு லிங்கை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகணும். இந்த மாதிரியான டைனமிக் ப்ராசஸ் எல்லாம் JavaScript யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 3 டெக்னாலஜிஸ் மட்டும் படிச்சா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆயிடலாமா? கிடையாது. நீங்க ஃப்ரேம் ஒர்க்ஸே சேர்த்து லேர்ன் பண்ணணும். ஏன் ஃப்ரேம் ஒர்க்கை கத்துக்கணும்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு 10 லைன்ஸ் கோட் எழுதுறீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 1 or 2 லைன்ஸ்லயே அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஒரு சில ஃபேமஸான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் சொல்றேன். அதுல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கங்க. CSSக்கு Bootstrap இல்லனா Tailwind CSS, JavaScriptக்கு React இல்லனா Angular. இதுல ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்.